ஆந்திர மாநிலத்தின் புதிய தலைநகரத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி அதன் தொடர்ச்சியாக திருப்பதி சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார். பிரதமர் வருகை ஒட்டி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து திருப்பதியில் இருக்கும் நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், மோடியின் திருப்பதி வருகை மற்றும் பயண திட்டம் குறித்து சொல்லுங்க சரவணன். பாரத பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டு விழாவிற்காக காலை 9:25 மணிக்கு டெல்லியில் இருந்து புறப்பட்டு சரியாக 11:55 கன்னாவரம் விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அமராவதி நகருக்கு 12:20 மணிக்கு அங்கு வருகிறார். அங்கிருந்து 12:30 முதல் 12:45 மணி வரை அமராவதி நகரின் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்கிறார். அங்கிருந்து திருப்பதி அருகே உள்ள ரேணிகுண்டா விமான நிலையத்திற்கு 3:25 வருகிறார். அங்கு சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து அருகில் உள்ள ஒரு செல்போன், அதாவது மொபைல் கம்பெனியை 2 திறந்து வைக்கிறார். அங்கிருந்து கார் மூலமாக திருமலை வருகிறார். திருமலையில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு நேராக விமான நிலையத்திலிருந்து டெல்லி செல்கிறார். அங்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்க சரவணன். பாதுகாப்பு ஏற்பாடுகள் 4046 போலீசார்கள் மத்திய மாநில அரசை சேர்ந்த போலீசார்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் கமாண்டோ படையினர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர் செல்லும் விமான நிலையத்தில் இருந்து திருமலை உள்ள மலைப்பாதை முழுவதுமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.